அடுத்ததாக பாகிஸ்தானை FATF கண்காணிப்பு பட்டியலில் மீண்டும் சேர்க்க வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் கவர் ஆகும். ஸோ FATF அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் அந்த நாடுகளை வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்பு தான் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1989ஆம் ஆண்டு G7 கண்ட்ரிஸ். ஸோ G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது கனடா, US, ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், ஜப்பான், அதே மாதிரி UK. ஸோ இந்த நாடுகளுடைய முயற்சியோட தான் இந்த FATF வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் லிஸ்ட் உண்டு. ஒன்று வந்து கிரே லிஸ்ட்டு, அதுக்கப்புறமா பிளாக் லிஸ்ட். இதில் பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தலை தடுப்பதற்கான விதிமுறைகளை வகுக்கும் அமைப்பு தான் இந்த FATF. இதில் பார்த்தீங்கன்னா தற்போது துணைத் தலைவர் பதவியை இந்தியா வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் 2010ஆம் ஆண்டில் தான் இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. முதல் இந்தியராக பார்த்தீங்கன்னா விவேக் அகர்வால் அவர்கள் துணை தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. இதில் FATF அமைப்பின் தடை பட்டியல், அதாவது கருப்பு பட்டியலில் எந்தெந்த நாடுகள் வந்து இடம் பெற்றிருக்கோ அந்த நாடுகளுக்கு உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், அதே மாதிரி சர்வதேச நிதியம் இவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா நிதி வந்து வழங்க மாட்டாங்க. இதே கிரே பட்டியலில் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா கடன் உதவி வந்து கிடைக்காது. நிறைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடன் உதவி வந்து வழங்கப்படும். ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ கருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த நிதியும் வந்து வழங்கப்படாது. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை இந்த கிரே லிஸ்ட்ல வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்.